श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। இன்னைக்கு ஈஷாவாஸ்யோபனிஷத்துடைய சாராம்சத்தினை சம்மரின்னு பார்க்க போகிறோம். எல்லா உபனிஷத் நம்ம படித்து முடித்ததப்போ இந்த சாராம்சம் பார்க்கறதே சம்பிரதாயம். சாந்தி மந்திரம் எல்லோரும் சேர்ந்து சொல்லணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். 18 மந்திரங்களோட கூடியிருக்கிற வேதங்களுடைய சாரமா இருக்கிற சாந்தி மந்திரத்தோட தொடங்குற சாந்தி மந்திரம் ரொம்ப அற்புதமான வேதமுடைய சாரம், அவ்வளோதான். அப்படிப்பட்ட சாந்தி மந்திரம் பூர்ணமதக பூர்ணமிதத்தோட தொடங்குற இந்த 18 மந்திரங்கள் இருக்கிற சின்ன உபனிஷத்து சுக்ல வேதத்துக்கு சேர்ந்தது. சுக்ல யஜுர்வேதம். இதே சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த பிருஹதாரண்யகோபனிஷத்துன்னு சொல்லப்படுற பிராமணோபனிஷத்து இந்த 18 மந்திரங்களுக்கு ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணுறது. இங்கே பார்த்த 18 மந்திரங்கள், ஆனால் பிருஹதாரண்யகோபனிஷத்து பிருஹத்தரமாக இருக்கு. அந்த பிராமண பாகம் காமெண்டரி இந்த ஈசாவாஸ்ய உபனிஷத்துக்கு. இதில் முதல் மந்திரத்தில் முதல் வரியிலோ மனுஷனுடைய ஜீவித லட்சியம் என்னன்னு சொல்லப்பட்டது. மனுஷனுடைய ஜீவித லட்சியம் முதல் ஸ்லோகம், முதல் மந்திரம், முதல் வரி. ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். எதெல்லாம் அனுபவப்படுறதோ புலங்களினாலய மனசுக்கும் அது எல்லாமே கூட சர்வம் ஈஸ்வரன் தான், பிரம்மம் தான். அப்படின்னு ஒரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜீவித லட்சியம். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மானவ சரீரம், மனுஷ சரீரம். ஸோ முதல் மந்திரம், முதல் வரி அழகாக நம்முடைய வாழ்க்கையுடைய கோல் என்னன்னது விவரித்து சொல்கிறது. பிரம்மமணி வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டிய உபனிஷத்து ஈஸ்வரானி வார்த்தை உபயோகப்படுத்துறது. அதுக்கு பாகவதத்தில் இதுக்கு கான்ட்ரரியாக அவர் வியாசர் அங்கே ஆத்மாவா இதகம் சர்வம்னு ஆரம்பித்தார். ஸோ நமக்கு கிளாரிஃபிகேஷன் ரெண்டும் ஒன்று தானே. ரெண்டாவது வரியில் அந்த லட்சத்தினை சர்வம் ஈஸ்வரனா பிரம்மமா தான் பார்க்கணும், அனுபவிக்கணும். அந்த நிலையில் அந்த பாவத்தோடு தான் இருக்கணும். அது எப்படி சாதிக்கிறது? அந்த சாதிக்கிறதுக்கு வேண்டிய சாதனம் சொல்லப்பட்டது. அந்த சாதனம்
சாதாரணமாக சொல்கிற ஏதேதோ சின்ன சின்ன சாதனம் இல்லை, சந்நியாச மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் சொல்லப்படுறது. அது கரெக்டாக பார்த்தா அதோட அர்த்தம் சங்கரர் சொன்ன மாதிரி, நீ வந்து சர்வத்தனையும், சந்நியாசம் என்ன, சர்வத்தனையும் தியாகம் பண்ணணும். சர்வத்தனையும் தியாகம் பண்ணுறதுன்னா நிவிருத்தி ஏற்படணும். அந்த நிவிருத்தினால தான் ஒருத்தனுக்கு இந்த ஞான நிஷ்டை ஏற்படும். அது பாஹ்யமான நிவிருத்தி மட்டும் இல்லை, ஆந்தரிகமான நிவிருத்தி. அந்த விஷயந்தான் இப்போ உத்தவகீதையில் பகவான் வந்து விதி நிஷேதங்கள், தர்ம அதர்மங்கள், குணதோஷங்களை பற்றி சொல்லும்போது முடிவு செஞ்ச விஷயம் நிவிருத்தி தான் மனுஷனுக்கு நிர்விருத்தினி கொடுக்கும். நிவிருத்தி நிர்விருத்திக்கு வித்தியாசம் மனிஷா பஞ்சகத்தில் பார்த்தோம். 2 பதங்கள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நிர்விருத்திகன்னா நிறைவு, ஆனந்தம், நாட் ஜஸ்ட் வித்ட்ராவல். ஸோ சந்நியாச மார்க்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது சாதனையாக சொல்லப்பட்டது. இந்த மந்திரத்துக்கு ஞான மார்க்கத்துடைய சூத்திரபூத மந்திரம்னு சொல்லிட்டோம், முதல் மந்திரம். சரியா? அப்படின்னா அந்த சர்வம் ஈஸ்வரனாக பார்க்கறது என்னன்னு இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். பிரபஞ்ச திருஷ்டியிலிருந்து பரமாத்ம திருஷ்டிக்கு வருது. நீ பிரபஞ்சம் பார்க்கல, பிரபஞ்சம் అనేది இல்லை, பரமாத்மா தான் இருக்க. உனக்கு தோணுற நினைக்கிற நீ இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சம் பிரகர்ஷனேன பஞ்ச பலவிதமாக மாறி பலதாக காட்டி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டதுங்க. ஆனால் அது ஒன்றும் கிடையாது. ஸோ பிரபஞ்ச திருஷ்டியிலேருந்து பரமாத்ம திருஷ்டிக்கு மாற்றுக்கிறதுக்கு பேர் தான் நம்முடைய லட்சியம். சரியா? இங்கிலீஷில் சொல்லணும்னா the world is nothing but a word. வேர்ல்டு ஸ்பெல்லிங்கில் ஒன்று இந்த எல்லுன்னு எடுத்தாச்சுன்னா, எல்லுன்னு இது வந்து எலும்பு. நம்முடைய பாடியில் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு இல்லைன்னு பாடி நிற்குமா? ஸ்கெலிட்டன் நிற்குமா? மொத்தம் கனெக்ஷன் ஆகி நிற்கிறதுக்கு அந்த ஸ்கெலிட்டனில் முதல்ல இந்த ஸ்பைனல் கார்டு. அதனால அந்த எல்லுன்னு அப்படி லாங்காக இருக்கா, அந்த வேர்ல்டு ஸ்பெல்லிங்கில் ஒன்று இந்த எல் எடுத்தாச்சுன்னா வேர்டு தான். இந்த வேர்ல்டு అనేది சும்மா வேர்டு, நீ கொடுத்த பேர் தான், நாமரூபம், நாம மாத்திரமேவ. அப்படின்னு முதல் மந்திரம் சொல்லி, 2வது மந்திரத்தை நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்முடைய சௌரியத்துக்காக, புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கிறதுக்காக. அப்போது இந்த முதல் சூத்திரபூத மந்திரத்துடைய விவரணம் விஸ்தரித்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 3வது மந்திரத்தில் வந்து தொடங்கியிருக்கு. 3லேருந்து 8 வரைக்கும். 3வது மந்திரத்தில் அப்போது இப்படிப்பட்ட இந்த ஈஷாவாஸ்யமிதகம் சர்வமனே ஞானம் சர்வம் பிரம்மமயம், அந்த ஞானம் ஒருத்தனுக்கு வரணும்னா அவனும் நிவிருத்தி ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போது அந்த ஞானம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்போ அந்த ஞானந்தான் சிறந்தது అని சொல்கிறதுக்காக, ஞானத்தினை பாராட்டுறதுக்காக அஜ்ஞானத்தினை நிந்த பண்ணுறது 3வது ஸ்லோக மந்திரத்தில். இல்லையா? அசூரியா நாம தே லோகாக அந்தேன தமசாவிருதாக அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உபனிஷத்து வந்து இந்த மாதிரி திருஷ்டி யாருக்கு இல்லையோ, அஜ்ஞானத்திலிருந்து தான் விடுவிச்சுக்கணவனே ஆசை வரலையோ, இந்த மனுஷ சரீரம் கடிச்சு கூட அவன் வந்து அவனோட வாழ்க்கையினே வேஸ்ட் பண்ணிக்கிறவன் தான். அவனும்
கொலை பண்ணிக்கிற மாதிரி தான். ஏகே ஆத்மஹனோ ஜனாஹ, ஆத்மஹத்திய கூட ஆத்மஹத்திய தான் அது அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்து 3வது மந்திரத்தில். ஏன் அப்படி, எதுக்கு அப்படி சொல்லணும், எதுக்கு இந்த நிவிருத்தி மார்க்கம், எதுக்கு இந்த ஞான மார்க்கம்? இப்போ நான் உலகம் மாதிரி பார்த்தா என்ன போச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லைப்பா. யோசிப்பாரு, நீ பிரபஞ்சத்தினி பிரபஞ்சமாக பார்த்தா, பலதா பார்த்தா, த்விதீயாத்வை பயம் பவதி. உனக்கு ரெண்டுன்னு தெரியறதுன்னாவே பயம் இருக்கு. அப்போ பயம் போகணுமன்னா வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கா? அது எந்த வகையான பயம் ஆகட்டும், வேறே வழியில் ரெண்டு துவைத்தம்னாவே அங்கே பயம் இருக்கும்னு உபனிஷத்து சொல்கிறது. அதனால அத்வைத்த இந்த ஈஸ்வர தர்சனம் நால மட்டும்தான் இந்த பயம் நீக்கப்படும், வேறு வழியே கிடையாது. அதனால அப்போ கண்டிப்பாக நீ இந்த துவைத்தத்தினை தியாகம் பண்ணணும். அந்த துவைத்தத்தினை தியாகம் பண்ணுறதுக்கு அறிவு தான் வேணும். துவைத்தத்தினை நீ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஷியலாக நெகேட் பண்ண முடியாது. இன்டலெக்சுவல்லி புத்திபூர்வகமாக ஞானத்தினால நெகேட் பண்ணணும். நாட் ஃபிசிக்கல்லி, நாட் பை எனி ஆக்ஷன், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே துவைத்தத்தினை நெகேட் பண்ணணும். அந்த துவைத்தத்தினை நெகேட் பண்ணுறதுக்கு பயம் போகிறதுக்காக நெகேட் பண்ணணும். அந்த நெகேட் பண்ணுறதுக்காக நிவர்த்தி மார்க்கம் வேணும். அந்த நிவர்த்தி மார்க்கத்து பேர் தான் சந்நியாச மார்க்கம் என்றும். இந்த துவைத்தத்தினை தியாகம் பண்ணுறதுக்கு பேர் தான் தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு அப்படின்னு இந்த மந்திரம். ஆனால் இன்டைரக்டாக சொல்கிறது, சரியா? இந்த தியாக புத்தி அத்வைத்தத்தினை ஏக்கத்தினை பார்க்க முடியாத இந்த புத்தி இருக்கிற அக்ஞானிகள் பயப்பட்டே இருப்பாங்க. பயத்தோடு தான் வாழுவாங்க. இவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கறது உபனிஷத்துன்னு சொன்னால் அசுரியாக, அசுரர்கள்னு சொல்கிறது. அசுரியா நாம தே லோகான்னு சொன்னோம் இல்லை இப்போ. அதேங்க சார், ராட்சசர் அசுரர்களுக்கு பயமே இல்லையே, டெரரிஸ்டுக்கு பயமே இல்லையே, பாலிட்டிஷியன் இவ்வளோ குற்றங்கள் பண்ணுறான், பயப்படுறதே இல்லையே. கோர்ட்டுக்கு போகிறான், வெளியில் வரான், திரும்பி இன்னொரு ஸ்கேம் பண்ணுறான். முதல் ஸ்கேம் இன்னும் கேஸ் முடியவே இல்லை, ரெண்டாவது ஸ்கேம் வருது. அப்போ எப்படி இவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்குன்னு சொல்லுவீங்க? அப்படின்னா வெளியில் அப்படி இருப்பான். ஒரு குற்றத்துக்கு மேலே இன்னொரு குற்றம் ஏன் பண்ணுறான்னு சொன்னால் தப்பிச்சுக்கிறதுக்கு தானே. ஏன் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்? பயப்பட்டு தானே. ஹிரண்யகசிபு அவ்வளோ தபஸ் பண்ணார் தைரியமாக. அப்படின்னா எதுக்குன்னா மரண பயம் வந்ததுனால தானே. என்ன தம்பிக்கு மரணம் வந்துச்சு ஹிரண்யாட்சனுக்கு. அப்போது அந்த டைமில் மாத்திரம் எல்லோருக்கும் அவங்க அம்மாவுக்கு அண்ணிக்கு எல்லாத்துக்கு வேதாந்தம் சொன்னா, கதை சொன்னா அழகா பாகவதத்தில். வரவங்க எல்லாரும் போக வேண்டியதான். ஆள் இருக்கும்போதும் என்ன இருக்குன்னேது அதை நீங்கள் பார்க்கல. அவன் போனதுக்கப்புறம் போயிட்டான்றீங்க. யார் போனா? இங்கே தான் இருக்கான். இப்படி எல்லாம் பேசியிருக்கான் வேதாந்தம். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதி ஆகிடுது இவன் வேதாந்தத்தினால. சிலவாட்டி அப்படிதான். ஆனால் அவனுக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல. அப்போ எனக்கும் மரணம் வருமா? இப்போ அதே அந்த திட்டார்ல ஹிரண்யாட்சனும் விஷ்ணுவை ஃபூல், இடியட்டு, பயந்தாங்கோழி இப்படியெல்லாம் திட்டான் பாகவதத்தில். ஞாபகம் இருக்க? கதையில் சொன்னோம். இங்கே இருக்கங்க. என்ன இந்த ஃபன்னி வேஷம் புதுசாக இருக்கு.
பண்ணுற விஷயம் வந்து ஜலத்தில் இவ்வளோ நீச்சல் பண்ணுறான், சும்மா மேஜிக் பண்ணாத அப்படி இப்படிலாம் பேசினான். அப்படிதான்ப்பா லோகத்தில் இந்த பணக்காரங்கள் அப்படி பேருப்புகள் இருக்கிறவங்க அப்படி எல்லாரும் பயந்து தான் இருக்காங்க. ஓகே, எல்லாருமே சைக்கிக்கு தான், எல்லாருமே இன்சேன் தான். அந்த வெள்ளைக்காரன் பால் பிரெண்டன் ரமண மகர்ஷினி பார்த்து அப்புறம் அவர் புஸ்தகம் எழுதினார். அவரா இல்லைன்னா இன்னொரு ஏதோ பெரிய சைக்காட்ரிஸ்ட் ஆமாம் நினைக்கிறேன். இவரும் சொன்னார், I am seeing only the sane person, this gnani, all others are insane only. Insane is mental. அப்படின்னா ஞானி மட்டும்தான். அதர்வைஸ் எல்லாருமே சென்டிமீட்டர் மென்டலோ ஏதோ ஒன்று தான். அதனால அப்படியெல்லாம் பார்த்து நினச்சக்கூடாது. உதாரணம் அதுக்கு தான் புராணத்துலேருந்து சொன்னான். இப்போது அப்படி தான். அதனால் அசுரர்கள்னா அவங்க புரிஞ்சிக்காதவங்க, தெரிஞ்சிக்காதவங்க, உணராதவங்க, சாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்க, குரு வாக்கியத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்க, இவங்க எல்லாருமே அசுரர்கள் தான். அவங்கள சொன்னாங்க ஆத்மஹத்தியை பண்ணிக்கிற மாதிரி. நான் நிறைய பேர்னு தீத்தி கட்டிட்டேன், காலி பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் அதெல்லாம் அந்த பாப்பமெல்லாம் என்ன ஒன்று நீ நாசனம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் வெளியில் பார்க்கும்போதோ இத்தனை பேர் நாசனம் பண்ணுறான், அத்தனை பேர்னு கொடுமைப்படுத்திட்டான், இதெல்லாம் இருக்கும். பட் அல்டிமேட்லி ஹூ இஸ் த லூசர்? அதனால உபனிஷத்து வந்து அந்த ஏகத்துவம், ஈஸ்வர தர்சனம், அதுதான் பயம் போகிறதுக்கு. பயம் சர்வதா போகணும், எல்லாத்துலேருந்து பயம் போகணும், எதுவுமே இருக்கக்கூடாது. அபயம் விந்ததே. உபனிஷத்து பல இடத்துல பல உபனிஷத்துகள் எல்லாம் அந்த அபயஸ்தித்தினை பற்றி பாராட்டி சொல்கிறது. அதனால கன்க்ளூஷன் என்ன? ஈஸ்வர தர்சனம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஆத்ம தர்சனம். ஆத்ம தர்சனம் இஸ் ஈக்குவல் டு பரமாத்ம தர்சனம். பரமாத்ம தர்சனம் இஸ் ஈக்குவல் டு அபய தர்சனம். அபய தர்சனம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். இதுதான் ஈக்குவேஷன் அப்படின்னு 3வது மந்திரத்தில் சொல்லி, அப்புறம் 4லேருந்து 8வது மந்திரம் வரைக்கும் ஆத்மாவுடைய ஸ்வரூப லட்சணங்கள், ஆத்மாவுடைய குணங்கள் கிடையாது. ஜாகிரதையாக நோட் பண்ணிக்கணும், ஆத்மாவுக்கு குணங்கள் கிடையாது. ஆத்மஸ்வரூப வர்ணனம் அவர் ஸ்வரூப லட்சணம். லட்சணம்னு சொன்னாவே அது எதுவும் அங்கே இருக்கேன்னு தானே சார்ன்னா அங்கே எதுவுமே இல்லை. அந்த வார்த்தைகள் கூட உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தவிர ஆத்மாவுக்கு இந்த குணங்கள்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை மட்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போது 4வது மந்திரத்தில் ஆரம்பித்து இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது. இவ்வளவுன்னா 1 2 3 எண்ணிக்கணும், சரியா? இப்படி இல்லை, 1 2 3 4 நிறைய சொல்லுது, 15 அப்படி எல்லாம் வரும். அப்படியே அதை பார்த்துட்டு வரும், நமக்கு ஈஸியாக புரியும், சரியா? அப்போது 5வது மந்திரத்தில் 4வது மந்திரத்தில் இருந்து ஆரம்பிச்சு, ஓகே, முதல்ல ஆத்மா வந்து எங்கேயுமே போகாது, அசையாது. ஆத்மாவுக்கு கால் இல்லை, கால் இருந்தால் தானே அங்கங்கே போக முடியும். ஓகே, கான்ஷியஸ்னஸ் நெவர் ட்ராவல் எனிவேர். ஆத்மா ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால. சங்கரர் வந்து ஆகாயம் போல் எல்லா இடத்துலையும், ஆகாயம் எங்கே தான் போக முடியும்? ஆகாயத்தில் இருக்கிற வேறே பொருட்கள் எல்லாம் போய் வரலாம். ஓகே,
இப்போ அந்த ட்ரக்கு வந்துச்சு டிக்கும் டிக்கும் டிக்குன்னு அது போகும், ஆனால் போகும்போது சவுண்ட் பண்ணாது, வேறு சவுண்ட் பண்ணும். ஓகே, நம்பர் 1. 2, ஆனால் உபனிஷத்து உடனே கான்ட்ரடிக்ஷன் இங்கே இந்த ஸ்லோகம் 2 மந்திரங்களுக்கு 4-5 மந்திரங்களோட கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஆத்மா வந்து ஏன்னா புலங்களுக்கு மனசுக்கு மேலே ரொம்ப வேகமாக போகும். இப்போ தானே போகாதன்னு சொல்லிட்டுங்க, போகும் வேகமாக வேறு போகுமா? இந்த இந்திரியங்களும் மனசு இவங்க எல்லாரும் யாராவது போய் ஆத்மானு பிடிச்சிக்கணும். ஆத்மா போகிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடி போகணுண்டா, ஷார்ட்கட்டில் போகலாம்பா, ஏதாவது வடி இருக்கப்பாரு, ஏதாவது கும்புறு திமிரு பண்ணி ஷார்ட்கட்டில் போகலாம். இவங்க எப்படி என்ன பண்ணி போய் அங்கே பார்த்தா அங்கே ஆத்மா ஆல்ரெடி இருக்காமா? இது என்னடா என்ன பண்ணா நாங்கள் இருக்கு அந்த சினிமாவில் ஹீரோ மாதிரி இவங்க எப்படியோ வில்லனை தப்பிச்சுக்கிட்டு இப்படி வரணும் அப்படின்னு ஒன்று பார்த்தா அங்கே முன்னாடி வந்து ஹீரோ நிற்பார். எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் அப்போ. அதனால 2வது வந்து கான்ட்ரடிக்ஷன் பேசுறது. இது கான்ட்ரடிக்ஷன் 1, மூவ் ஆகாது ஆனால் மூவ் ஆகும். அப்புறம் 3வது விஷயம் வந்து ஆத்மா தானும் மூவ் ஆகாது, ஆனால் எல்லாத்தையும் மூவ் பண்ணும், எல்லாத்தையும் மூவ் பண்ணும். ஓகே, எப்படி என்ன மூவ் பண்ணுறதுக்கு அப்போது ஏதோ அது பண்ணணும் இல்லை சார். இப்போ இந்த கிளிப்பு தானே மூவ் ஆகாது, ஆனால் நான் மூவ் பண்ணுறேன், கை வச்சு மூவ் பண்ணுறேன். அப்படி ஆத்மா ஏதாவது பண்ணுமா அப்படின்னா ஆத்மா அப்படி எதுவும் பண்ணாதாம்மா. தான் எதுவுமே பண்ணாமே சந்நிதி மாத்திரேனா. 3வது பாயிண்ட், சந்நிதி மாத்திரேனா. ஆத்மா எல்லா இடத்துல இருக்கிறதுனால அது மூவ் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஒருவேளை நீ இந்திரியங்களும் மனசுன்னு ஏதாவது உபயோகப்படுத்திட்டு அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும், இந்த தெரிஞ்சுக்கணும் అనేది தான் மூமெண்ட்டு. ஆனால் நான் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை இங்கே ஆத்மா இங்கே இல்லையோ, இந்த கப்போர்டு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆகாயத்தின் எங்கே ஆகாயம் இல்லாத இடம் பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. அதுதான் விஷயம் சொல்லுது, ஆகாயம் இல்லாத இடம்னு. ரொம்ப நாள் மூடி இருக்கு, குகை அப்படி இருக்கு, மூடி இருக்கு, கப்போர்டு ஆகாயம் உள்ளே இருக்காதா? நீ திறந்து ஆகாயம் இங்கே இருக்கு. எவ்வளோ கட்டியான பொருள், இரும்பு துண்டு கூட அதில் உள்ள இடம் எங்கே இருக்கு? ஆகாயம் இருக்கிறதுக்கு எல்லாம் இரும்பு மாலிக்யூல்ஸ் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மாலிக்யூலை நிற்கிறதுக்கு அங்கே ஆகாயம் இருக்கே. ஆனால் பொதுவாக பார்த்தா உள்ள இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் நிறைய வாட்டில். உள்ள இடமே இல்லை, உள்ள இடம் இருக்கிறதுனால தான் அங்கே அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஆத்மா ஆனால் எல்லாத்தையும் தனக்குள்ள தோண்ட வைக்கிறது, தோணுறது, அப்போனா மூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் இப்படி சந்நிதி மாத்திரேன 3வது பாயிண்ட் ஆயிடுச்சா. இது வந்து 4வது மந்திரத்தில் சொன்ன விஷயம். சரியா? நான் மந்திரங்களை தொடர்றது இல்லை, சம்ஸ்கிருதம் அது இல்லை. போதும் சார், அப்போ சொன்ன மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. இதுதான் விஷயம். ஆனால் அங்கே கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, நம்பர் 1. அப்புறம் 5வது மந்திரத்தில் எகெயின் அந்த மேலே 4வது மந்திரத்தில் சொன்ன அந்த விஷயமே ஆத்மா மூவ் ஆகாதான விஷயத்தின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5வது மந்திரத்தில் இன்னும் 3 கான்ட்ரடிக்ஷன்ஸ் கொண்டு வருது. 3 கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஓகே, ஒத்து வராத வார்த்தைகள். 4வது மந்திரத்துடைய விஸ்தாரம் தான் 5வது மந்திரம். என்ன அது? மறுபடியும் அதே வார்த்தை, ததேஜித்து தன்னேஜித்து. ஆத்மா மூவ் ஆகும், ஆத்மா மூவ் ஆகாது. கான்ஷியஸ் வில் மூவ், கான்ஷியஸ் வில் நாட் மூவ். ஓகே, அப்புறம் ஆத்மா ரொம்ப நெருங்கியிருக்கேன், ஆத்மா ரொம்ப தூரமாக இருக்கேன். ஓகே,
அப்புறம் ஆத்மா உள்ளேயும் இருக்கு, வெளியிலும் இருக்கு. இப்படி 3 கான்ட்ரடிக்ஷன். வேற ஒன்றும் பேசலாங்க. ததேஜித் தன்னேஜதி தத்தூரே தத்வதந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதः. அவ்வளோதான். தலை பிரிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம அன்றைக்கி எல்லாம் பேசிட்டோம். இப்போ விவரணம் சொல்லலை. இந்த எதெல்லாம் கான்ட்ரடிக்ஷனாக தெரியறதோ, இந்த கான்ட்ரடிக்டரி வார்த்தைகளை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது சும்மா ரிலேட்டிவ்லி, வியாபகாரிக்கல்லி, அதனால் அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இட் இஸ் எ ரிலேட்டிவ், நாட் பாரமார்த்திகம், நாட் அப்சல்யூட். அதனால் ஸோ மேலே சொன்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன்னே எலாபரேட் பண்ணி 3 கான்ட்ரடிக்ஷன் அவள் பண்ணிச்சு. சரியா? இதில் எல்லாமே ரிலேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான். அதனால நம்ம அதுக்கு பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை. பட் விளக்கம் கொடுத்திருக்கோம் அன்றைக்கி. நம்ம உண்மையாக சொல்லணும்னா இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். ரிலேட்டிவ் ஆல் மித்யா தானே. நீ தூரமும் அப்புறம் கிட்ட உள்ள வெளி எல்லாம் ரிலேட்டிவ் தான், எல்லாம் மித்யா. மித்யாக்கு நம்ம 100% டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ரிலேட்டிவ்க்கு, இல்லையா? வேதாந்தம் படித்ததுனால தைரியமாக சொல்கிறேன். ஓகே. அப்புறம் இங்கே வரைக்கும் சொல்லிச்சு. இப்போது நான் 6-7வது மந்திரங்கள் கடைசியில் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ ஆத்மா பற்றி தானே பேசிகிட்ருக்குறோம். உபனிஷத்தை அப்படி ஜம்ப் பண்ணி நடுவில் ஞானம், ஞானியுடைய ஸ்திதி, ஜீவன் முக்தினுடைய ஸ்திதி, ஞான பலம் சொல்லிச்சு 6-7 மந்திரங்களுக்குள்ள. அதே நம்ம எண்டில் வச்சுக்கிட்டா, எண்டுன்னா இந்த டாப்பிக்கு நம்ம இப்போ பார்ட் 1 டாபிக் பேசிகிட்ருக்குறோம். ஓகே. நிவృత్తి மார்க்கம், ஞானம், சந்நியாசம். அது அப்போ அது அப்புறம் அப்போது என்ன சொல்கிறது? யாரும் இது புரிஞ்சு இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன? அந்த ஞான மார்க்கம், நிவృత్తి மார்க்கம், சந்நியாச மார்க்கம் சர்வம் ஈஸ்வரமயம். அப்போது அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்? ஒரு மந்திரத்தில் 6வது மந்திரத்தும் யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததோன விஜுகுப்சதே. அப்படி முதல்ல அந்த ஞான ஸ்திதி, ஞானியுடைய நிலை, ஜீவன் முக்த எப்படி என்னன்னா, எல்லாமே ஆத்மாவில் இருக்கிற மாதிரியும், ஆத்மாவில் எல்லாமே இருக்கிற மாதிரி அவனை உணர்றான். அவ்வளோதான். எல்லாமே ஆத்மாவில் இருக்க, ஆத்மாவில் எல்லாமே இருக்கிற மாதிரி உணர்றான். ஓகே. அப்படி என்ன அர்த்தம்? என்னாச்சு? இப்போது சொல்கிறதுக்கு தான் 2 சொல்கிறேன் தவிர, ஆத்மா தவிர அத்வைத சித்தி வந்துச்சப்போ ஒன்றே தவிர இன்னொன்று எதுவுமே இல்லை. இதெல்லாமே ஆத்மாவில் இருக்கிறனா, அதெல்லாம் ஆத்மாவில் இதெல்லாமே இருக்கிறனா கூட ஆத்மா தவிர இன்னொன்று இல்லை. இதெல்லாம் அதெல்லாம் வார்த்தையெல்லாம் போய் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறது ஆத்மா தான். ரொம்ப கஷ்டம் சார். அப்படி தான் இருக்கும் வேறு. சத்தியம் ஞானம் அவ்வளோ சுலபமாக இருந்தால் எல்லாரும் ஞானிகளாக இருக்கலாம், இல்லையா? எதுக்கு இந்த கலி சொன்னார்ல உத்தவகீதத்தில்? கலி, ஃபைட்டிங், ஆர்குமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்லைக்கிங், அதுதானே வாழ்க்கையில் என்னதான் இருக்கு? ஆர்குமெண்ட் தான். குழந்தைகள் பெற்றோர்கள்கிட்ட, பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட, பாரிய வைஃபு கிட்ட, வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட, மாமியார். ஓ சரி, ஆர்குமெண்ட்டோ ஆர்குமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட், தட் இஸ் கால்டு கல்யாணர். பட் இப்போது இந்த ஞானிக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. கலி ப்ராப்ளம் கிடையாது, துவைத ப்ராப்ளம் கிடையாது. அதனால அத்வைத நிஷ்டன் ஆயிட்டும் அப்படின்னு சொல்லி, அப்புறம்
அடுத்த மந்திரத்தில் கூட அதே விஷயம் சொல்கிறது இன்னொரு விதமாக ஒரு வரியில். ஓகே, எஸ்து சர்வாணி எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி. மறுபடியும் ஏன் சொல்கிறதுன்னா, ஆமாம், இம்பார்ட்டண்ட். அது இம்பார்ட்டண்ட். என்னது இப்போது அதுக்குள்ளெல்லாம் இது இருக்குது, இதுக்குள்ளே எல்லாம் அது அந்த வார்த்தை எடுத்துட்டு யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி எல்லா இடத்துல அதான் சொன்னேன் நான் இப்போது படிக்காமல். எல்லாமே ஆத்மா. எது ஆப்னோதி இது ஆத்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் 3 பலங்கள் சொல்கிறது. 6வது மந்திரத்தில் ஒரு பலம் சொல்லிச்சுன்னா விஜுகுப்சதே. 7வது மந்திரத்தில் 2 பலங்கள், சோக நிவృత్తి, மோக நிவృత్తి. இது தெரிஞ்சவனோ கஹ மோக க சோக, எப்படி கிரீஃப் வரும், எப்படி டெல்யூஷன் வரும் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபணார்த்தமாக கேள்வி கேட்குறது உபனிஷத்து. என்னது இப்போது முதல்து நான் விஜுகுப்சதே. விஜுகுப்சான்னா ஏஹ்ய பாவம் அசஹிய பாவமாக பார்க்கறது, இன்சல்ட்டிங் அப்படி இல்லைன்னா வெறுக்கிறது. ஓகே, ரொம்ப வெறுக்கிறதுன்னா துவேஷமாக ஆகிவிடும். பட் மொத்தத்தில் என்ன சொல்கிறது, தாழ்த்தனமாக பார்க்கறது, கேவலமாக நினைக்கிறது, அசஹ்யம். அது சொல்கிற ஐயே சைக்கிளை பார்க்குறதுக்கு என்ன சொல்கிற பார்த்தியா, இதை சில விஷயங்கள். என்னது காக்ரோச்சு பெருசாக ஒன்றும் இல்லை, அது எவ்வளோ அழகாக டார்க் ப்ரௌன் மெரூன் போட்டுக்கிட்டு பளபளன்னு அப்படி இருக்காது இல்லை. பெரிய பெரிய முடி, அதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து அது எல்லாம் செக் பண்ணிக்கும். இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாமா, அங்கே ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு, போகலாமா போகக்கூடாதா, எல்லாம் ஆன்டினா. ஸோ விஜுகுப்ஸ் எல்லாம் போயிடும், எக்ஸப்ஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை எக்ஸப்ஷன். அப்புறம் சோகம் எல்லாம் போயிடும். அஜ்ஞானத்தினால துவைத்தத்தினால எதெல்லாம் நினச்சி எதுக்கெல்லாம் நான் சோகப்படுறானோ துக்கப்படுறானோ அந்த துக்கமெல்லாம் போயிடும். ஆத்மாவில் துக்கம் இல்லை, சச்சிதானந்த ஸ்வரூபம். நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மா. எனக்கு அப்போ துக்கம் எங்கே இருக்கு? மனசுக்கு இருக்கும் துக்கம், மனசு நான் இல்லையே. மனசு ஏன் துக்கப்படுதுன்னா உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சாமா. உடம்புக்கு மனசுக்கு அவங்க 2 பார்த்துக்கிட்டோம், அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டோம். இல்லை உடம்புக்கு ஒன்றும் இல்லை, வேறு யாரோ உடம்புக்கு ஆயிடுச்சாமா. அந்த உடம்பு அது பஞ்சமகாபூதம், bundle of chemicals and minerals all. அப்புறம் இல்லை என்ன சொன்னாங்க அவங்க, என்னமோ என்ன சொன்னாங்க, யாருன்னு என்ன சொல்ல முடியும்? அது ஒரு மக்கு, இது ஒரு மக்கு. ஒரு மக்கு கூட ஏதாவது சொன்னால் என்ன ஆகி போச்சு இப்போது? நான் தாங்க முடியாது, ஐ cannot tolerate, I cannot take it அப்படின்னா பாருங்க, சமர்த்திச்சுக்கிறது, அஜ்ஞானத்தின்னு சமர்த்திச்சுக்கிறதா வெரி டிஃபிகல்ட். இந்த மாயாவுடைய இந்த அஜ்ஞானம் வெளியில் வர்றதுக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஆனால் சிரமப்பட வேண்டும். ஓகே, அதனால தான் சாஸ்திரம் குரு இத்தனை விஷயம் சொல்லி பண்ண வேண்டியிருக்கு. அதர்வைஸ் நம்ம லைஃப்ஸை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப் பார்க்கும்போது இதெல்லாம் தியரிட்டிக்கல்ஸா அப்படி ப்ராக்டிக்கலாக வரும்போது அப்படி தான் இருக்கும்ப்பா. நீ தியரியெல்லாம் நல்லா படித்து கேட்டதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணிக்கோ. அப்ளை பண்ணுறதுக்கு தியரி நல்லா படிக்கணும்,
நல்லா படித்தா இவ்வளோ அப்ளை பண்ண முடியும், இவ்வளோ படித்தா இவ்வளோ அப்ளை பண்ண முடியும். நீ படித்தது இவ்வளோன்னா அப்புறம் என்ன அப்ளை பண்ணுவேன்? அதான் நிறைய பேருக்கு அப்ளை பண்ண முடியலை, அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, தைரியம் இல்லை, தீரத்துவம் இல்லை. அப்புறம் மோகம், டெல்யூஷன், ஏதாவது பற்றி பிரம கிடையவே கிடையாது. ஓகே, எனி பொசஷன் ஆர் எனி ரிலேஷன் பற்றி பிரம கிடையாது. பிரமன்னா மோகிச்சு போகிறது இல்லை. அதுக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்கல. எல்லாத்துக்கும் மித்யாத்வ நிச்சயம் பண்ண எல்லாத்துமே அது எவ்வளவு அழகானதாகட்டும், எவ்வளவு காஸ்ட்லியானதாகட்டும், எவ்வளோ சின்னதாகட்டும், பெருசாகட்டும், ரொம்ப நெருங்கின ஓகே என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஆகட்டும், என்னோடய ரைட் ஹேண்ட் ஆகட்டும், என்னோட லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், வாட் எவர் மேபி, எதுனாலையும் மோகம் இல்லை. எதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கலை. நான் வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இப்போது ஒரு மனுஷனுக்கு ஞானம் வந்ததுன்னா, ஞான நிஷ்டல் இருக்கான்னா என்னன்னா, வெளியில் அடையாளங்கள் எதுவுமே நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இட்ஸ் ஆல் சப்ஜெக்டிவ், செல்ஃப் அசஸ்மெண்ட். எனக்காக நானும் அப்படின்னா மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? சாஸ்திரம் அதுதான் சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னா, ஐ எம் சிம்பிளிஃபைங் திஸ், இந்த வார்த்தைகள் எல்லாம். எது பற்றியும் எந்த விதமான கேள்வி கிடையாது. புரியுதா? there is no any single doubt about anything. that is the ஞான ஸ்திதி. பாருங்க, நமக்கு சாஸ்திரம் கேட்டது பிறகு கூட எத்தனை சந்தேகங்கள் வருது. ஏதோ ஒன்று பற்றி ஏதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும், எனி திங் வை அண்ட் ஹவ் అనేది வருதுன்னா ஸ்டில் யூ ஆர் away from the ஞானனிஷ்டா. அப்போ என்ன பண்ணணும்? எப்பப்பெல்லாம் வை அண்ட் ஹவ் అనేది ஏதாவது ஒரு வந்துருக்கும்போது அப்பப்போ உடனே இந்த வேதாந்த கேப்சூல் எடுத்து போட்டுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு எனக்கு உபனிஷத்தில் கிளாஸில் என்ன சொன்னார் மாஸ்டர் அப்படின்னு உடனே நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுதான் சாதனை, வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன, ஒரு நாள் திடீர்னு அப்படி எனக்கு எந்த கேள்வி இல்லாத ஸ்திதி. ஆமாம், தூக்கத்தில் யாருக்கு எந்த கேள்வி இல்லை. இத்தனை கேள்வி கேட்குறியே, தூக்கத்தில் கேட்க மாட்டேறான் ஒன்றும் இல்லை. அவனும் சிவனை போய் செவமானதுக்கப்புறம் ஒன்றும் கேட்க மாட்டானே. இது முன்னாடி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுறான், அவ்வளோ பிடிவாதமாக இருக்கான். எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுற ப்ளீடராக இருந்தால் கூட அந்த சிவம் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அவர் ஆர்குமெண்ட் பண்ணி வாதிச்சு எத்தனையோ பேருக்கு கேஸ் பாஸ் பண்ணிட்டார் நிறையா. அவ்வளோதான். எதுவுமே ஓ అనేది எதுவுமே இல்லை இங்கே. there is nothing to wonder about it. there is nothing to amuse, எக்ஸைட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓன்லி என்னோடய ஆத்மஸ்வரூபத்தின்னு பார்த்தா எக்ஸைட் ஆகணும். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்டசி இஸ் கால்டு பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சதுருஷம் தத்துவமஸ்யாதி லக்ஷ்யம். ஃபில் அப் யுவர் செல்ஃப். ஒரு பாயிண்ட் தான் சொல்லிட்டேன். நோ கொஸ்டின் அபவுட் எனிதிங். சரி, உபனிஷத்து இப்போ உத்தவகீதை இதெல்லாம் கேட்கும்போதே அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் அதெல்லாம் நிறைய ஏதோ கேள்வி வரும். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இது என்ன அப்படின்னா, சிலதெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுத்துட்டு இப்படி பேசுகிற மாதிரி அந்த தர்மம் விதி குணங்கள் என்னாராங்க. జాగ్రత్తగా పురించుకోవడం శాస్త్రతని. அந்த ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கிறது అనేది சம்பிரதாயபத்தமாக போகணும். அந்த சம்பிரதாயபத்தமாக போகிறதுக்கு சம்பிரதாய குரு கிட்ட அந்த சம்பிரதாயத்தோட கீ இருக்கும். சாஸ்திரத்தினை எப்படி அன்லாக் பண்ணணும்,
சாஸ்திரம் சிலது வெளிப்படையாக சொல்லாது. சாஸ்திரத்துக்கு கூட ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்கு. இந்த ஹிடன் எஜெண்டா டாபிக் நாளைக்கு இப்போ பேசக்கூடாது. நாளைக்கு ஒரு சில மந்திரத்தில் ஒரு அப்போ அங்கே ஆர்கியூ பண்ணால் பட்டிமன்றம் வச்சுக்கிறோம். ஆயிடுச்சு. ரெண்டாவது சொல்லவே மாட்டேறேன் நான். நோ டிசைர் அபவுட் எனிதிங். சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இந்த ரெண்டு அப்படி தியானிச்சு பார்த்தாவே ஆ ஊஹா ஊஹா ஹூ அடிக்கடிக்கு பண்ணணும். அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். கொஞ்சம் நேரத்துக்காவது ஆல் த பர்டன் ஆஃப் த மைண்ட் கோஸ். மைண்டை டிசால்வ் ஆகிடும். திரும்பி கிளம்பும். எத்தனை பிரச்சனை இருக்கு, எத்தனை பிரச்சனை இஸ் கால்ட் பிரச்சனை இருக்கு. அதனால ரெண்டு அடையாளங்கள், மெஷர்மெண்ட்ஸ். நோ கேள்வி, எதை பற்றியும் கேள்வி இல்லை, எந்த ஆசையும் இல்லை. சரி, அப்புறம் 8வது மந்திரத்தில் இப்போது இப்படிப்பட்ட இந்த அத்வைத கான்ஷியஸ்னஸ் ஆத்மா ஸ்வரூபம் வந்து எப்படி అని 8வது மந்திரத்தில் ஓகே, நான் இதெல்லாம் ஆக்சுவலாக 8வது மந்திரம் சொல்லியிருக்கணும். நான் அப்படியே டாப்பிக்கில் அப்படியே போயிட்டேன். ஓகே, பரவாயில்ல, தெரிஞ்சு. ஏன்னா பலம் இதெல்லாம் சொல்கிறது கடைசியில் தான் சொல்லணும். ஓகே, பட் ஜஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் மட்டும்தான். இந்த 8வது மந்திரத்தில் 4, 5வது மந்திரத்தில் வந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக 12 ஆத்மாவுடைய கிட்டத்தட்ட ஆத்மாவுடைய ஸ்வரூப லட்சணங்கள் சொல்கிறது. ஒன்று பரியகாத், இது ஜஸ்ட்டுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சர்வவியாபி, ஓகே, அவ்வளோதான் பரியகாத். அப்புறம் சுக்ரம் அப்படின்னா சைத்தன்யம். அதுக்கு சங்கரர் ஜோதிஷ்மத்துன்னு கொடுத்தார். 3வது அகாயம் அப்படின்னா லிங்க சரீரம், காரண சரீரம் இல்லை, லிங்க தேக விஹீனம். அவ்ரணம் அஸ்னாவிரகம் 2 ஒன்றாவே எடுத்துக்கிட்டால் கூட ஸ்தூல தேக விஹீனம். சுத்தம், ஓகே. இங்கே புண்ணிய பாப விஹீனம். சுத்தம் என்ன, புண்ணிய பாப விஹீனம். அதனால தான் அது 7ல் சொல்லப்பட்டிருக்கு. அபாப வித்தம், அபாப வித்தம்னா புண்ணிய பாப ரஹிதம். இங்கே சுத்தம்னா எந்த விகாரம் இல்லை, நிர்விகாரம், சுத்தம். அப்புறம் 8வது வந்து கவிஹி அப்படின்னா சர்வக்ஞா ஆத்மா. மனிஷி சர்வசாட்சி, சர்வதி சாட்சி. பரிபூஹு அப்படின்னா அனந்தம், அனந்தம். பரியகாத்தன்னா சர்வ வியாபின்னு சொல்லிட்டோம். அதே சிமிலர் வேர்டுன்னு வச்சுக்கோங்க, பரிபூஹு, அபவ் ஆல், அனந்தம். ஸ்வயம்பூஹு ஸ்வதசித்தமாக நித்திய சித்தமாக இருக்கிறது. உபனிஷத்து ஆத்மானி உருவாக்கலை, உங்கள் ஆத்மானி உபனிஷத்து உருவாக்கலை, தயார் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கல உங்களுக்கு கிளாஸுனால இல்லை. நீங்கள் ஆல்ரெடி அதே தான், அப்படியானு தெரிவிக்கிறது, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் ரிவீலிங். அப்புறம் சொல்லி கடைசியில் யததத்யதா சாஸ்வதிபியா சமாபியான்னு ஒரு பெரிய சென்டென்ஸ். என்ன, சர்வேஸ்வரா கவர்ன்ஸ், கண்ட்ரோல்ஸ், அலாட்ஸ், டியூட்டிஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஆத்மாவுடைய
ஸ்வரூப லக்ஷணங்கள் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தூரம் கிட்டனே தானுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பார். அப்போவே சொல்லியிருக்கோம் எனக்கு வேறு. இந்த கோவிலில் கண்ணாடி அறை இருக்கும். ஓகே, இந்த தமிழ்நாட்டில் தெரியல, நான் சில இடத்துல இருக்கும். ஆனால் நான் எங்கள் ஆந்திராவில் எல்லா கோவிலும் இப்போ ஒரு அளவு பெரிய கோவிலும் தான் இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கிற 5-6 கோவில்களுக்குள்ளேயே அந்த கண்ணாடி அறை இருக்கு. அதில் ஆச்சரியம், போவான் எல்லோரும் போயிட்டு அங்கே சுவாமி ஊஞ்சலில் இருப்பார். எல்லோரும் போய் அவங்களன்னு பார்த்துக்குவாங்க. நிறைய தெரியுறது எப்படி இருக்கு. இன்றைக்கி நான் கோவிலுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வருவோம் இல்லையா, பட்டுப்படவை அதெல்லாம் பார்ப்பேன். ஆனால் கொஞ்சம் விவேகம் இருக்கிறவன் இவனை போனால் இவனு என்ன ஆச்சுன்னா, இந்த ஊஞ்சல் நீ இப்படி ஆட்டிட்ட, முதல்ல ஊஞ்சல் கிட்ட நீ கிட்ட இருக்க, நீ இப்படி தள்ளிட்டா அதில் இருக்க ரிஃப்ளெக்ஷனு கிட்ட போகும், அதுக்கு கிட்ட ஆகும், உனக்கு தூரம் ஆகிடும். ஆனால் ரிஃப்ளெக்ஷனும் அங்கே சத்தியம் இல்லை, நீதான் சத்தியம். ஆனால் கிட்ட இருந்து ஆட்டினது யார்? நீதா. ஆனால் தூரம் போயிடுச்சு அது. அங்கே தூரம் போனால் கூட அங்கே கிட்ட தான் இருக்குது, அந்த ரிஃப்ளெக்ஷன் கிட்ட பார்த்தா. ஸோ அதுதான் தத்தூரே தத்வதந்திகே. அந்த டோலோத்சவம் என்னன்னா, நான் மறந்துட்டா நீ தூரம் போயிடுவேன், நான் ஞாபகம் வச்சுக்கிட்ட கிட்ட இருப்பேன், அவ்வளோதான். பார்ட் 1 ஆகிப்போச்சு. பார்ட் 2ல் வந்து 2வது பாகத்தில் எல்லாருக்கும் இது புரியுமா என்ன, எல்லாருக்கும் இது பிடிக்குமா என்ன, இந்த கதையெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை சார். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அப்போது உபனிஷத்து சாஸ்திரம் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறதுக்கு சரி வேறு விதமாக கூட சொல்லி அவங்களையும் கூட இங்கே இதில் கொண்டு வரலாம், முள்ளமாக கொண்டு வரலாம்னு சொல்லி பிரவருத்தி மார்க்கம் கர்மகாண்டம் சொல்கிறது. 2வது மந்திரத்தில் கர்மகாண்டத்துடைய சூத்திரபூத மந்திரம் ஆரம்பித்து, ஓகே, அதுக்கப்புறம் அதோடைய விவரணம் 9லேருந்து 14 வரைக்கும். அந்த 2வது மந்திரம் சொல்லும்போது நிறைய கர்ம பண்ணணும். குர்வன்னேவேஹ கர்மாணி, கர்ம செஞ்சு தான் ஆகணும், நல்லா பண்ணணும். ஆனால் தார்மீகமான கர்ம பண்ணணும், பண்ணி அப்படியே 100 வருஷம் வாழணும் அப்படின்னு எல்லாம் ஆசை காட்டுறது. அப்படி இருந்து தர்மத்தினை அனுசரிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய நாள் வாழறது அப்போன்னு இல்லையே, தர்மமாக வாழணும். ஆனால் ஹவு லாங் யூ லிவ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், ஹவ் யூ லிவ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ கர்ம அப்படி சொல்லும்போது அங்கே ஆரம்பித்து அப்புறம் இட் பிக்ஸ் அப் ஃப்ரம் தி 9வது மந்திரத்திலிருந்து. முதல் கர்மயோகம் மட்டும் பண்ணக்கூடாது, பத்தாது உபாசன யோகமும் பண்ணணும். ரெண்டுத்தினுக்கு சேர்ந்து யார் பண்ணிகிட்டே இருக்கிறானோ அவனுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிச்சு. ஒன்றுக்கு பலம் இருக்குது, ஆனால் கொஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்து கான்ட்ரடிக்ஷனை திரும்பி உருவாக்குறதுக்கு நமக்கு அவித்யா வித்யான்னு சொல்லிச்சு. ஒன்றும் இல்லை, கர்மயோகம் உபாசன யோகம். அந்த 3 மந்திரங்கள் 9லேருந்து 11 வரைக்கும் அது பேசி அப்புறம் உபாசனாத்வய சமுச்சயம் பற்றி பேசியிருக்கு. ஓகே, உபாசனையிலேயே 2 இருக்குது, ரெண்டுமே பண்ணணும். இரண்ய கர்ப்ப உபாசனையும் பண்ணணும், பிரகிருதி உபாசனையும் பண்ணணும். 12லேருந்து 14 வரைக்கும். அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு பேர் வந்து ஹிரண்ய கர்ப்பன்னு வந்து டோட்டல் பிராணா, டோட்டல் அந்த சட்டில் பாடின்னு வந்து சூரியன் ரூபமாக சூரியன்லேருந்து ஒரு ஆலம்பனம் கொடுத்து அங்கே ஆராதனை பண்ண சொல்லி ஹிரண்மயேன பாத்திரேனானே மந்திரத்தோடு ஆரம்பித்து பிரவருத்தி மார்க்கம் விவரிக்கப்பட்டது. அப்படின்னா எதுக்கு இந்த பிரவருத்தி மார்க்கம்? இந்த பிரவருத்தி மார்க்கம்ல கூட சாஸ்திரத்துக்கு பிரவருத்தி பண்ணிக்கோ, என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அவாய்ட் பண்ணி டிஸ்கரேஜும் பண்ணுறதில்லை. முதல்ல என்கரேஜ் பண்ணுறது. ஆனால் அங்கே என்ன, நீ அனுபவிச்சுக்கோ, எல்லா அர்த்தம் காமம்காக முயற்சி பண்ணு, பரவாயில்ல. ஆனால் தர்மமாக அது மட்டும் அண்டர்லைன். தார்மீகமாக இருந்து நீ ஓகே, உனக்கு என்னென்ன பிறக்கும்போதே மனுஷனுக்கு சில ஆசைகள் சுபாவம் அப்படி இருக்கு, நேச்சுரல்லி இருக்கிறதுனால
அந்த நேச்சுரலாக இருக்கிறது வந்து சாஸ்திரம் தடுத்துட்டு அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது, சொல்லாத. அது பண்ணி அதில் வந்து நீ இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரணும். அதனால தான் கிரகஸ்தனாயிரு, கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தைங்களை பெற்றுக்கோன்னு சொல்லுது. அனுபவி, உனக்கு என்னென்ன வீக்னஸஸ் இருக்குது அதெல்லாம் யூ என்ஜாய். ஆனால் அதே சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி, வானப்பிரஸ்தத்துக்கு வான்னு சொல்கிறதா இல்லையா? அப்போது என்கரேஜ் பண்ணது எதுக்குன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தான். இந்த டாபிக் ஆக்சுவலாக நாளைக்கு பகவான் உத்தவகீதையில் டீட்டெயில்டாக பேசுவார். ரொம்ப சட்டில் டாபிக் அது. சாஸ்திரத்துடைய கூடமான ரகசியம் இது நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஸோ கிரமமுக்திக்காக தான் இப்போ இந்த உபாசன கர்மயோகம் சொன்னவன் வந்து நாட் டு இன்டல்ஜ் ஓன்லி என்ஜாய்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இல்லை. கொஞ்சம் நிஷ்காம கர்மத்துக்கு வந்துட்டான். ஆனால் அவன் ஒன்று என்னன்னா நிஷ்காம கர்மா அண்டு நிஷ்காம உபாசனை பண்ணிக்கிட்டு அவன் ஒரே ஒரு தவறு பண்ணுறான். அவன் தவறுன்னா அவனால் சாமர்த்தியம் இல்லை, முடியலை. என்னது? கிளாஸுக்கு வந்து சிரவணம் பண்ணுறது. கிளாஸுக்கு வந்து சிரவணம் பண்ணிட்டா சாஸ்திரம் சத்சங்கத்தில் உனக்கு இங்கே சத்யோமுக்தி ஜீவன்முக்தி அது பண்ணிக்காமே இவனும் நான் கிரமமுக்தின்னு நான் பிரம்மலோகத்துக்கு போகணும், சுக்ல மார்க்கத்தில் போகணுன்னு அது பிடிச்சிக்கிருக்கான். அசல் பேசிக் எரர் இங்கே எங்கே வருதுன்னா சில பேர் வந்து இந்த கர்மயோக உபாசன யோகம் எல்லாம் கூட ஸ்வர்க்கத்துக்காக பித்ருலோகத்துக்காக பண்ணுவான். அதான் சொன்னேன், இந்த உள்ளே இருக்கிற டீப் எசன்ஸ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம நினைக்கிறோம் நல்ல பூஜை பண்ணுறவங்களும் நல்ல உபாசனை பண்ணுறவங்களும் ஆச்சாரம் இருக்கிறாங்க, அவங்கள எல்லோரும் கிரமமுக்தி போல அவங்களெல்லாம் தேர் ரோலிங் ஹியர் ஒன்லி அகெயின் அசூரியா நாம தேலோக்காக தான். பட் இந்த உபனிஷத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த கேட்டகிரி யாருன்னா இவன் வந்து இங்கே எதுவுமே எனக்கு வேண்டாம், ஸ்வர்க்கமும் வேண்டாம், பித்ருலோகம் வேண்டாம், பட் பிரம்மலோகம் வேணும், சுக்லகதின்னு இவன் ஏதோ பிடிச்சிக்கிட்டான். அந்த சுக்லகதி இங்கே வரும். எதுக்கு கதி? எதுக்கு அகதி? இங்கே என்ன ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு அது பண்ணிட்டேரும். எது? கர்மயோகம் உபாசனை யோகம். ஆனால் நிஷ்காமமாக பண்ணும். நீ ஒழுங்காக நிஜமாக நிஷ்காமமாக பண்ணியிருந்தா கிளாஸுக்கு போகிறதுக்கு வேண்டிய தகுதி ஈஸ்வரன் கொடுத்திருப்பான். இப்போ இது சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரும், நான் அப்படி பண்ணானே இல்லை எனக்கு தெரியல சார். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. பண்ணியிருக்குங்க, இந்த ஜென்மத்தில் பண்ணலன்னா போன ஜென்மத்தில் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா வேதாந்த ஸ்ரவணம் அத்தியனத்துக்கு ஒரு அந்த அவகாசமே வராது. அதுதான் அடையாளம். வேறு என்ன சொல்ல முடியும்? வாட் இஸ் த ப்ரூஃப்னு என்ன கேட்கக்கூடாது. எனக்கு குரு சொன்னார், இதுதான் ப்ரூஃபு. ஈஸ்வரன் அனுகிரகம் எப்படி ஏன் அனுகிரகம் பண்ணார் ஈஸ்வரன் என்ன மேலேன்னா, நான் நிஷ்காமமாக கர்ம பண்ணிட்டேன், நிஷ்காமமாக உபாசனை பண்ணிட்டேன். அதனால் இப்பவும் அது பண்ணிகிட்டே இருக்கலாம், தப்புன்னு இல்லை. அது ஒன்றும் நம்ம பந்திக்க போகிறதில்லை. நிஷ்காம கர்ம நிஷ்காம உபாசனை நம்மள என்ன பந்திக்க போகிறது? இன்னும் வேதாந்தத்துக்கு ஞானம் ஆகிறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அப்படி. ஆனால் எப்படியோ துரதிருஷ்டம் அவன் வந்து கிளாஸுக்கு வரமாட்டான், சத்சங்கத்துக்கு வரமாட்டான், சிரவணம் பண்ண மாட்டான். இங்கே படிச்சுக்கிட்ட போதுமில்லை, எதுக்கு கிரமமுக்தி அதெல்லாம்? சரி, அவன் அப்படி அவனை பற்றி தான் சொல்லிச்சு. ஸோ இப்படி 14வது மந்திரம் வரைக்கும் அப்படி சொல்லி அந்த இடத்துல கான்ட்ரடிக்ஷனு பதங்கள் பலதெல்லாம் இருக்கு. என்னன்னா ஒரு கர்மயோகம் பண்ணால் அவன் வந்து அவனு மிருத்யும் தீர்த்துவா, அவித்யா மிருத்யும் தீர்த்துவா, ஹி கிராசஸ் ஓவர் த டெத்தன்னு. அப்புறம் உபாசனாலய வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அண்ணா. அப்புறம் அடுத்த செட் ஆஃப் இதில் கூட உபாசனை சொல்லும் போது கூட அந்த அவித்யாவுக்கு வித்யாவுக்கு பதிலாக சம்பூதி அசம்பூதி சம்பவாத் அசம்பவாத்தன்னு எல்லாம் போட்டு கொடைப்பி நம்மளை அப்பா ஒரு வழி பண்ணிச்சு உபனிஷத்து. போதுமா?
என்ன ஜோக்கா அப்படி பண்ணி கடைசியில் இப்போ புரியுறது எது இவ்வளோ 10 கிளாஸ் படித்ததுக்கப்புறம். அங்கே என்ன சொல்லிச்சுன்னா விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்தியாம் அமிர்தமஷ்ணுதே அசம்பியூத்தியாம். அங்கே வேறு குறை இருக்க சேர்த்துக்க சொன்னோம். எல்லாம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. எனியோ நமக்கு இப்போ கிளியர் ஆகி போச்சு. ஓ வாட் ஏ கிரேட் உபனிஷத் ஈஷா வாஸ்யம். அப்பா ருஷி யாரை தெரியாது, யாருக்கு சொல்லி கொடுத்தார தெரியாது. ஆனால் ரொம்ப கம்பேஷனேட்டாக நம்மளுக்காக இப்படி சுருக்கமாக விஷயம் மொத்தத்தினே சொல்லி கொடுக்கறது. அது முடிஞ்சிச்சு. அடுத்தது 3rd டாபிக். லாஸ்ட்டு 4 ஸ்லோகாஸ் வந்து 15லேருந்து 18 வரைக்கும் இந்த சுக்ல மார்க்கத்தின்னு விரும்பி பிரம்மலோகம் போகணும்னு சொல்லி கிரமமுக்தி அடையணும்னு ஆசைப்படுற இவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான் இப்போது. ஏன்னா அவனுக்கு கடைசியில் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக அனுஷ்டானமான எவ்வளோ சிலதெல்லாம் என்னோடய சுகங்கள் போகங்கள் எல்லாம் தியாகம் பண்ணெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துச்சு. எனக்கு தெரியறது இந்த சரீரம் போகிறதுன்னு. சரீரம் போகிறத பற்றி அவன் பயப்படலை. என்ன இவ்வளோ உபாசனை இதெல்லாம் பண்ண வேண்டியவனே பயப்படுவான். அவன் ரொம்ப அழகாகவே முதல்ல அந்த சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படிலாம் எனக்கு வழிகாட்டு அதெல்லாம் கேட்டான். எல்லாமே பிரார்த்தனை தான். அப்புறம் இந்த சரீரம் அக்னிலோ ஓம் கிருதோஸ்மர கிருதகஸ்மர அப்படி எல்லாம் மைண்டு மனசே అని இல்லை அக்னி கிட்ட அக்னி தேவதா நீ பார்த்த இல்லை நான் பண்ணதெல்லாம் நீ சாட்சி. மனசு நீ உனக்கு தெரியும் இவ்வளோ நாள் என்னதான் பண்ணிகிட்ருக்க. அதனால் இப்போது லாஸ்ட் மினிட்டில் கூட ஓகே நீ அதே நினச்சிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி அதிக சொல்லி இப்படி எல்லாம் பேசி 4 ஸ்லோகங்கள் வந்து 4வது ஸ்லோகத்துக்கு அன்றைக்கி கொஞ்சம் வேகமாக சாராம்சம் அப்படி பேராகிராஃபாக சொல்லிட்டேன்னு அது கொஞ்சம் பார்த்தா எனக்கு திருப்தியாக இருக்கும். உங்களை கூட பதார்த்தம் இங்கே மறுபடியும் அக்னினி சம்போதனை பண்ணி ஹே அக்னே அக்னே நய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான்னு இருக்குது. அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் இப்போது. முதல்ல வந்து ஹே அக்னே நய ஓகே எங்களனு இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ளூரலாகவே சொல்லுது. எங்களனு கொண்டு போ கமய நயான்னா கமய கொண்டு போ. ஓகே எப்படி சுபதா நல்ல வழியில் கொண்டு போ. என்ன நல்ல வழி? அதான் நான் எதுக்காக விரும்பினேன் சுக்லகதியில். சரியா? ஏன் சுபதா சோபன மார்க்கேன என்றார் சங்கரர். சோபன மார்க்கம் சுபமானது. ஏன்னா இந்த கிருஷ்ணகதி அசுபம் அப்படின்னாவது தெரிஞ்சுக்கிட்டான் பரவாயில்ல. இப்போ இதையும் தெரிஞ்சிக்காமல் அசல் அதுக்கு ஞானத்துக்கு பண்ணது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் இதையும் தெரிஞ்சிக்காம அதையும் தெரிஞ்சும் ஏதோ பண்ணிகிட்ருக்குறான்னு வாழ்க்கையில் போய் நல்ல ரிலீஜியஸ் தான், நல்ல ஆச்சாரம் எல்லாம் இருக்குது. பட் புரிஞ்சிக்கல விஷயம். சோபன மார்க்கேன அப்படின்னா தட்சிண மார்க்கம் வேண்டாம், சுக்ல மார்க்கத்தில் இது ஏன் இதுக்குன்னு அந்த கிருஷ்ண மார்க்கத்தில் போய் நான் மறுபடியும் திரும்பி வரணும். பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா திரும்பி வர வேண்டியிருக்கு. எனக்கு திரும்பி வர வேண்டிய வேலை இல்லாத மாதிரி. அப்போ சுக்லகத்தில் போனால் நோ கம்மிங் டவுன் எகெயின். ஆனால் அங்கே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம். அதுதான் கிரமமுக்தி தான். எத்தனை நாள் கோர்ஸோ என்னமோ அவர் பஞ்சதசி சொல்லுவார், வேறு ஏதாவது சொல்லுவார். இன்னும் கஷ்டமானது அப்படி இல்லை. நைஷ்கர்ம சித்தி அமிர்தானுபவம் சொன்னால் என்ன புரியும்? அமிர்தானுபவம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி கடைசி தத்துவம் ஆத்மபோதம் சொல்லி கொடுத்தாரு. அது அப்படி சொல்லி கொடுக்கறது இல்லை ஆக்சுவலி. அது கஷ்டம். அங்கெல்லாம் புதுசு நிறைய பேர் வந்திருப்பாங்க. சுபதா ராயே ராயன்னா இங்கே வந்து சம்பதான்னு அர்த்தம், செல்வம். எது பொருத்தமானதோ செல்வம் சம்பத அப்படின்னா மங்களமானதோ
அப்படின்னா சம்பதன் என்ன கர்ம பலத்துக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி எதுக்கு அனுப்பிச்சிட்டு பண்ணால் அதுக்கு தகுந்த துட்டு கொடு. அதுதான் கேட்குறேன் தாயே. அஸ்மான் அப்படிப்பட்ட என்னுடைய கர்மக்கு நான் செஞ்ச தர்மமான கர்மன்னா தர்மத்தோடு செஞ்ச எல்லாம் அந்த கர்மத்துடைய பலத்தினை ஓகே விஸ்வானி ஹே தேவா மறுபடியும் நடுவில் ஓ லார்ட் விஸ்வானி வயுனானி வித்வான் உனக்கு எல்லாரும் கர்மத்துடைய என்ன பண்ணாங்கன்னு உனக்கிட்ட நல்ல டேட்டா வச்சுருக்கேன், உனக்கு நல்லா தெரியும். ஸோ சர்வாணி ஓகே எல்லாருடைய கர்ம பலத்தினை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஜானன் அதுக்கு தான் வித்வான் அப்படின்னா எல்லாம் தெரியும் உனக்கும். ஓகே அது பண்ணணும். அப்புறம் ஒருவேளை இன்னும் ஏதாவது எனக்கு தெரியல, ஏதாவது பிராரப்தம் பேலன்ஸ் ஆகாம ஏதோ சஞ்சிதம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அஸ்மான் ஜுஹுராணம் ஏனம் அப்படிப்பட்ட குட்டிலமான பாபமானது இன்னும் ஏதாவது பேலன்ஸ் அங்கங்கே ஏதாவது இருந்தால் நான் தெரியாமல் எப்படியோ என்னுடைய அவேர்னஸ்லாம் பண்ணியிருந்தா ஓகே அது எல்லாத்தையும் நீ நீக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது எங்களால் ஏந்திச்சு நின்றுட்டு அப்படியெல்லாம் வழிபட முடியாது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண முடியாது, நான் இப்படி நடக்க முடியாமல் எழுந்திருக்க முடியாத நிலையில் இருக்கேன். அதனால் என்ன அதான் பண்ண முடியும், ஒரு வாயால் நமஸ்காரம்னு உக்தம் தே விதேமா பூயிஷ்டாம் நம உக்தம் தே உனக்காக நிறைய நமஸ்காரம் தான் சொல்ல முடியும். வேறே ஐ கான்ட் டூ எனி திங். அது கூட சொல்ல முடியுமா தெரியல, மனசில் நினச்சிக்கிறேன். அதுதான் விதேமா, அதுதான் சமர்ப்பிக்க முடியும், வேறே ஒன்றும் பண்ண முடியாது. யூ டேக் கேர் அப்படின்னு ப்ரேயர் கதி பிரார்த்தனை கூட முடிச்சாச்சு. இந்த லாஸ்ட்டு ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ இது சொல்லும்போது நல்லா தான் இருக்கே, ஓ இப்படி தான் பயந்து அப்படி ஜாக்கிரதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணணும் அப்படி இப்படின்னு. இப்போ ஞானி என்ன நினைக்கணும், சரீரம் போகும்போதும் அவனுக்கு எப்படி இவனுக்கு கூட ஞானி விஷயத்தில் சொன்னோம், இவனு அப்படி உட்காந்து சித்தாசனத்தில் உட்காந்து தான் போவாரான்னு இல்லை. இந்த யோகி அசல் ஆக்சுவலாக இதை பற்றி ரொம்பவே சொல்லணும்னா இப்படிப்பட்ட கிரமமுக்திக்கு சுக்ல மார்க்கம் பிரம்மலோகம் போனோம்னா வேறு இடத்துல பார்த்தோம், இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் அண்ட் ஷரீர சுவாதீனம் யோகா அபியாசம் கூட இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும். அப்புறம் சுஷும்ன நாடி மூலமாக அவனுடைய புத்திபூர்வகமாக அந்த பிராணத்தினை எல்லாத்தையும் சேர்த்து இங்கேருந்து பிரம்மரந்திரம் போகணும்னா இது எப்படி, இதெல்லாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஆக்சுவலாக better to attend the class, simple. அங்கே என்ன சொல்லிச்சு, நீ காஷியில் உன்னை சரீரம் விழுந்து போனாலும், ஹாஸ்பிட்டல் இன்டென்ஸ் கேர் யூனிட்டில் போனாலும், ரோடு மேலே எங்கே போனாலும் விமானத்தில் நோ ஞானிக்கு நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன்னு தத்துவபோத லாஸ்ட் ஸ்லோகம் பல இடத்துல இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அவனுக்கு இட்ஸ் இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். அப்போ இதே நல்லது. ஆனால் அப்போ சரி எவ்வளோ ஞாபகம் இருக்கிறதோ என்னமோ வேதாந்த ஞான நிஷ்டை இருக்கிற முமுட்சர்கள் ஞானிகள் என்ன இது எல்லாத்துக்கு பதில் அகம் பிரம்மாஸ்மி, சோகம் பிரம்மா, அகம் சோகம், சிவோகம். ஓகே, மனசு இன்னும் சுவாதீனத்தில் இருந்தால், வாய் சொல்ல முடிஞ்ச கான்ஷியஸாக இருந்த அப்போ வரைக்கும் கூட இதுதான் அப்படி நினச்சிக்கிட்டே நான் தேகம் இல்லை, தேகம் நாகம், ஓகே நாகம் தேகம் சோகம், இதே அந்த மகா வாக்கியங்கள சிந்தனையில் இருந்துட்டு
அதே படிக்கட்டும். இப்போ நம்ம அதே தான் படிக்கிட்டு இருக்கிறோம், அதே இருக்கும். தெரியும் எனக்கு இனிமேல் சரீரத்துக்கு இவ்வளோதான் டைம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒன்று வரும். பட் வி ஆர் டூயிங் எவ்ரிடே தட் கைண்ட் ஆஃப், பிகாஸ் இந்த துவைத்த பிரபஞ்சத்து கூட இன்டராக்ஷன் பண்ணுறதுக்காக வி ஆர் கீப்பிங் அவர் செல்ஃப் ப்ரொடெக்டிங் ஷீல்டு லைக் அண்ட் ஜாய்ஃபுல்லி கண்டக்டிங் த லைஃப். ஓகே, எந்த ஜாய்? என்ஜாய், என்னோட ஜாய். என்னோட ஜாய் பேர் என்ஜாய், நான் அங்கேருந்து இங்கேருந்து வாங்கலை. அப்படி இருந்துட்டு இந்த பிரம்மாபியாச சிந்தனம், பிரம்மாபியாச நிதித்தியாசனம் பஞ்சதசியில் பார்த்தோம். கடைசி அத்தியாயங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லும் போதோ பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் அதெல்லாம் ஆனந்தம் பற்றி 5 இதில் ஒன்று ஷார்ட்கட்டாக சொன்னோமே. ஸோ அப்படி தான் நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அது பண்ணால் போதுமா? போதும். எம் வாபி ஸ்மரன் பாவம் అనేది ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் சொன்னார்ல, அவனு பிரம்மலோகம் போகணும், நான் இப்படி என்ன அவன் யோகா பண்ணிட்டு ஏதோ உட்காந்துட்டு எல்லாம் அந்த பகவான் மந்திரமே சொல்லிட்டு. பகவான் மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நம்ம என்ன மந்திரத்தினை உபயோகப்படுத்திட்டோமோ அது சொல்லணும். நாராயணன்னா ஞானந்த. ஓகே, அங்கே ஆனால் நான் இல்லை. அதனால தான் அந்த மந்திரங்களுக்கு ஓம் நமோ நாராயணாய அப்படி தான் இருக்கும் சார். நமாமி இருக்காது, நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு இது இருக்காது. ஆனால் இங்கே விதேயமா అనేది ப்ளூரலாக இருந்தால் கூட நாங்கள் எல்லோரும் உனக்கு நமஸ்காரம் பண்ண நீ இருக்க இன்னும். ஓ, ஆனால் ஞான விஷயத்தில் அந்த நான் இல்லை. அதனால் அங்கே ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அது வராது. அதுதான் அந்த மந்திரத்தில் இருக்கிற ஒரு இது. ஓம் நம சிவாய், சிவனுக்கு நமஸ்காரம், அவ்வளோதான். நான் பண்ணுறேன்னு இதில் நமாமி கிடையாது. அதெல்லாம் வேறு பஜனில் பாட்டில். புரிஞ்சுதா? ஸோ அதனால் எல்லாம் கிளியராக இருக்க பாத். ஓன்லி வி ஹேவ் டு ஸ்டார்ட் ட்ராவலிங் ஸ்மூத்லி. ஸோ சாந்தி மந்திரத்தின் ஒரு வாட்டி எல்லோரும் சேர்ந்து படிப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.